மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையில் உள்ள அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என் பேச்சை கேட்டு கேட்டு சலித்திருக்கும் என்று எண்ணுகிறேன். வெகு விரைவில் முடித்து விடுவேன். இன்று இந்த வசந்த விழா என்பது மாணவர்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான ஒரு விழா. இதில் உங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவீங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் வழக்கமாக வரக்கூடிய ஒரு விருந்தினர் வரல. சண்முகவேல் சார் கரெக்டாக சொன்னால் பரவாயில்ல. வழக்கமாக வரக்கூடிய ஒரு விருந்தினர் வரல. வர்ண பகவான் வரல. ஏன்னா வழக்கமாக ஒவ்வொரு தடவை வசந்த விழா எடுக்கும் பொழுதும் வர்ண பகவான் நம்மை மிரட்டி மிரட்டி போவார். தேங்க்யூ வர்ண பகவானுக்கு இன்று நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாத பண்ணியிருக்கிறதுக்கு நன்றிகள் பல. இன்று இங்கு சிறப்பு விருந்தினர்களாக கேகேபி மில் நிறுவனர் தம்பதி சகிதமாக வந்துள்ளார்கள். வழக்கமாக ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு தெரிய கணவர் மனைவியை பாராட்டியதாகவோ மனைவி கணவரை பாராட்டியதாகவோ அதிக நிகழ்வு இருக்காது என்று எண்ணுகிறேன். கை தூக்கி கேட்க வைக்க முடியாது. பெரும்பாலும் இவங்க இதை சொன்னால் அவங்க மாற்றி சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் நாங்கள் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது 20 நிமிடம் பேசியிருப்போம் என்று நினைக்கிறேன். அந்த 20 நிமிடத்தில் கேகேபி மில் நிறுவனர் அவர்கள் மிஸ்ஸஸ் பாக்யலட்சுமி அவர்களை அத்துணை முறை பாராட்டினார். ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அவருடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும், எவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் தலையிடுறது. வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய நேரம் போக மீதி அத்தனை நேரமும் நிறுவனங்களில் போய் தன்னுடைய வேலைகளை செய்து அங்கு ஒரு சூப்பர்விஷன் பண்ணுவது, அத்தனை வேலைகளிலும் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று பாராட்டியது எனக்கு நிஜமாகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது அவருடைய பரந்த மனப்பான்மையை காண்பிக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். இதுபோல அனைத்து ஆண்களும் இருந்தால் குடும்பம் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதில் கேகேபி மில் என்பது ரொம்ப பக்கம். நம்ம அப்படி மேலே ஏறி பார்த்தா கூப்பிடு தூரத்தில் உள்ளது. ஆனால் இந்த 1/2 கிலோமீட்டர் தான் மேக்சிமம் இருக்கும். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு கேகேபி மில் பற்றின விஷயங்கள் தெரியும்னா, சின்ன பிள்ளைகள் ஒரு தடவை நாங்கள் ஸ்கூலிருந்து டூர் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை புரியக்கூடிய சக்தி இருக்காது என்றே நான் எண்ணுகிறேன். அது எவ்வளோ பெரிய சமூக சேவை என்பது நாம் அறிய வேண்டும். கிட்டத்தட்ட நம் பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி, நம் பகுதி மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் பெரும் பங்கு. ஏன்னா எத்தனை பேர் வீடு கட்டி அவங்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க, எவ்வளோ கடைகள் ஓடுது, டீ கடைகள், ஹோட்டல் எல்லாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சிக்கு கேகேபி மில் ஒரு பெரும் உதவியாக இருக்கிறது என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடம் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேகேபி மில்லோட சிறப்பு அம்சங்களாக சொல்லக்கூடியது, அவங்க 2 மில் வச்சுருக்காங்க. ஒன்று விராலிமலையில் இருக்குது, இன்னொன்று நம்ம ஊரில் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் இவ்வளோ அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மில், அதோட சிறப்புகளில் தென்னிந்தியாவிலேயே த பிக்கஸ்ட் ஒன். யாருக்கும் தெரியாது. நம்ம எவ்வளோ பெருமையாக கை தூக்கி நிற்கலாம், கை தட்ட வேண்டிய விஷயம். தென்னிந்தியாவிலேயே பெரிய மில் நம்ம ஊரில் இருக்க மில். அவங்க மில்லாக இருக்கட்டும், அது நம்ம ஊரில் இருக்குது. அதனால் நமக்கு அது பெருமை இல்லையா? தென்னிந்தியாவிலே பெரிய மில் இங்கே பக்கத்தில் இருக்குங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை. எவ்வளோ பேர் வேலை செய்வாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா 5000 பேர். இந்த 5000 பேரையும் அவர்கள் நிர்வகித்து வருவது என்பது சாதாரண காரியமல்ல. எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இது 5000 என்றால் 6000 மரக்கன்றுகள் நட்டுள்ளார்கள். அவர்கள் ஏரியாவில் 6000 மரக்கன்றுகள் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக, என்விரான்மெண்டல் அவேர்னஸோடு இது செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அந்த மில்லில், கேகேபி மில்லில் ஒரு வெர்டிக்கல் இன்டகிரேஷன்னு சொல்லுவாங்க. பஞ்சை கொண்டு போய் உள்ளே போட்டால் ஃபைனல் ப்ராடக்ட் வரும். ரா மெட்டீரியல் உள்ளே போட்டால் ஃபைனல் ப்ராடக்ட் நேராக எடுத்துக்கலாம். டையிங்க்கு ஒரு இடம், நூலுக்கு ஒரு இடம், இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
இங்கேயே அத்தனை மெஷின்களும் அவ்வளோ அகலமான நல்ல பெரிய பெரிய மெஷின்களும் இங்கேயே இருக்கிறது மிகவும் பாராட்டத்தக்கது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு நம்ம ஊரில் இருந்து இன்னும் பல வெளிநாடுகளுக்கு நம்ம கேகேபி மில்லோட பெட்ஷீட்ஸும் பெட் ஸ்ப்ரெட்ஸும் அண்ட் நல்ல ஹை வெரைட்டியோட பில்லோ கவர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாதே இருந்திருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி அதிகமான மழை பெய்த இடம் எது, சிரபுஞ்சி, இன்னும் குளிர் நிறைந்த பிரதேசம் எது, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறமே ஒழிய நம்ம பக்கத்தில் இருக்க கேகேபி மில்லை பற்றி நமக்கு தெரியாது இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்களுடைய குவாலிட்டி நிறைய இருக்கிறனால தான், குவாலிட்டி தரமாக இருக்கிறனால தான் ஏற்றுமதி செய்ய முடிகிறது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாமே அவங்க ரீசைக்கிள் ஆற்றல், சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க, விண்மில்லை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 98% வந்து அவங்களுடைய தேவைகள் அவங்களே பூர்த்தி செய்கிறாங்க. 2030க்குள்ளே 100% நாங்கள் பசுமை ஆற்றல் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. சிறப்பான விஷயம். இதை போல் எல்லோரும் இருந்தால் நமக்கு அந்த பொல்யூஷன் எல்லாம் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகும். இதை எக்ஸாம்பிளாக எடுத்து நாம் ஸ்கூல்லையும் இது மாதிரி அட்லீஸ்ட் சோலார் எனர்ஜியாவது விரைவில் போட வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய ரிக்வெஸ்ட், ஒரு டிமாண்டை வைத்துக்கொள்கிறேன். 3 தலைமுறைகளாக கிட்டத்தட்ட கடந்த 30 வருடங்களாக இந்த ஸ்பின்னிங் மில் நடந்து வருகிறது. இது ஒரு குடும்ப பிஸ்னஸ், அவர்கள் மட்டுமே பார்த்து செய்யக்கூடிய இந்த விஷயம். இதோட ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி, ஒவ்வொரு நொடியும் முயற்சி. இந்த முயற்சியோட மந்திரம் ஒன்று தான், உழைப்பு உழைப்பு உழைப்பு, கடின உழைப்பு. குடும்பமே உழைக்கிறது. இதனால் தான் இப்படிப்பட்ட வெற்றி அவர்கள் பெற முடிகிறது. வெற்றி, தொடர்ச்சியான வெற்றி, தொடர்ச்சியான வளர்ச்சி. வாழ்த்துகள். நீங்கள் இங்கு வந்துள்ளது எங்களுக்கு மிகவும் பெருமையை கொடுக்கிறது. பள்ளியின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய அன்பான வணக்கங்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு முன்னாள் மாணவராக சிறப்பு பெற திரு கண்ணன் வந்துள்ளார். உங்களையெல்லாம் சிரித்து உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ண நேஷ்னல் கல்லூரியில் இருந்து திரு நீலகண்டன் அவர்கள் வந்துள்ளார். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தயவுசெய்து சார் எங்கள் பசங்களுக்கு அட்வைஸே வேண்டாம், சிரிக்கட்டும் நிறையன்னு சொன்னேன். ரைட்டு தானே? அட்வைஸ் வேணுமா சிரிக்கணுமா? சிரிக்கணும். அதனால் எங்கள் குழந்தைகளை சிரிக்க வைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தவர்கள் நமது பாரதி குடும்பத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள், குழந்தைகள், முதல்வர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், உதவியாளர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.